இப்போ இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் வாழ்க்கை என்னத்தை நம்மளுக்கு கொடுக்க போகுதுன்னு எனக்கு கெஸ் பண்ண கூட முடியாது. அதுதான் இந்த உலகத்தோட அதிசயமே. எதுக்கு நம்ம தேவையில்லாமல் அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நாளைக்கு நேரம் நம்மளுக்கு இப்படி நடக்கணும், இன்னைக்கு பொழுதோடு நம்மளுக்கு இது ஆகிடணும், இது நடந்துடணும், அது கிடச்சிடணும், இதெல்லாம் எதுக்கு? எப்படி இருந்தாலும் அதுதான் தானாக நடக்க போகுது. வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாமே அப்படின்னு விட்டு மனசை நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம்னா வீணாக மைண்டுக்குள்ளே வர்ற ஒரு ப்ரெஷர்னாலும் குறையா இருக்கும்ல. எதுக்கு நம்ம தேவையில்லாமல் அதை இதையும் நினச்சி ஃபீல் பண்ணி புலம்பிகிட்டு இருக்க வேண்டியதுங்கிறது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களத்தான் தன் தலையில் வீணாக மன அழுத்தத்தை எல்லாம் தூக்கி வச்சுக்கிறாங்க. யோசிக்கிறது இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் யோசிக்க பழகிட்டாலே எல்லாமே மாறிடும். அதனால் கொஞ்சம் யோசித்து பார்க்குற ஒரு பழக்கத்தை பக்குவப்படுத்துங்க. யோசித்து பார்க்குறதுன்னா நம்ம இப்போ என்ன நிலமையில் இருக்கிறோம், நம்ம சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கான்சியஸாக இரு அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோடு இருந்தோம்னாலே போதும். வேறு எதுவும் ஸ்பெஷலாக இருக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருந்தால் போதும். ஃப்ரீயாக வாழுங்க.